வியூவர்ஸ், இன்னைக்கு ஸ்வாடேஜ் அப்படிங்கிற மாங்காவோட செகண்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. கிறிஸு வந்து கிளாஸ் ரூமில் டெஸ்கில் வந்து படுத்துட்டு இருக்கிறான். கிறிஸுக்கு வந்து குளிர்த்து போட அப்படின்னு சொல்லி சின் பார்க்க, சின் மண்டையிலேயே ஓங்கி புக்கால் வந்து அவங்க மேம் அடிக்க, ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயும் கவனிக்காமல் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மேம் திட்டுறாங்க. சின் வந்து மேம் கிட்ட சாரி கேட்குறான். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சின் கிட்ட வந்து மற்ற பசங்க எல்லாம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அங்கே படுத்துட்ருக்க பையன் பேர் என்ன? அவன் கிளாஸில் மேம் படுத்துட்டு இருந்தா கூட மேம் வந்து எதுவும் சொல்கிறதில்ல, ஏன் அப்படின்னு சொல்லி சின் கேட்குறான். ஓ, அந்த பையனா? அந்த பையன் பேர் கிறிஸ். அந்த பையன் கூட பழகாத அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு பழகுனா உனக்கும் நோய் வந்துடும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதான்ப்பா ஹெச்ஐவி அந்த மாதிரி உனக்கு பரவிடும் அப்படின்னு வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆமாம், ஆர்பன் குடும்பத்தில் சேர்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸு இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சின் நினைக்கிறான். சின் வந்து கிறிஸையே திரும்பி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ வந்து கிறிஸு வந்து அவனை பார்க்குறான். கிறிஸு ரொம்ப அழகாக இருக்கிறானே அப்படின்னு சின் நினைக்கிறான். ஏன் அவனை பார்த்ததும் என் இதயம் வந்து இவ்வளோ வேகமாக துடிக்குது அப்படின்னு வந்து சின் நினைக்கிறான். கிறிஸு வந்து மூஞ்ச திருப்பிக்கிறான். கிறிஸ் மேலே இருக்கிற ரூமர் வந்து எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு பாக்ஸ் வந்து சின் வந்து எடுக்கிறான். உன்னோட லஞ்சு பாக்ஸ் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கே சின், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்ல, வேணா சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சின்ன கொடுக்குறான். அதை சாப்பிட்டு பார்த்த ஃப்ரெண்ட்ஸு வந்து ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கதறாங்க. ஏன்னா சைனாவோட ஸ்பைசியான ஃபுட்டு. சின் வந்து கிறிஸை பார்க்குறான். ஹேய், கிளாஸில் நீ தானே ரொம்ப கூலான பையன், வேணா இது சாப்பிட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சின் கேட்குறான். ஏன் இதை சாப்பிட உனக்கு துணிச்சல் இல்லையா அப்படின்னு சொல்லி சின் கேட்குறான். கிறிஸு வந்து கம்முன்னு தான் இருக்கிறான். விடு, இதை சாப்பிட உனக்கு துணிச்சல் இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சின் கிளம்ப பார்க்க, அப்போ வந்து கிறிஸு வந்து டேபிளை தட்டி எந்திரிச்சு நின்று, யார் சொன்னது எனக்கு அது சாப்பிட துணிச்சல் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கிறிஸு வந்து லஞ்சு பாக்ஸை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். முன்னாடியே நான் ஸ்டாஃப் சீக்கிரம்லாம் சாப்பிட்டு பழகியிருக்கேன், நீ வந்து சாப்பிட்றியா? ஏன் உனக்கு துணிச்சல் இல்லையா அது சாப்பிட அப்படின்னு சொல்லி கிறிஸ் கேட்க, சின்னும் வந்து அதுக்கு சாப்பிட்றான் வந்து. அப்போ சின்னு வந்து கிறிஸை வந்து இப்படி தான் சாமர்த்தியத்தனமாக சாப்பிட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினைக்கிறான் சின்னு. சின் கூட இருக்கிற பசங்க வந்து டாக்டர் சொன்னார், நமக்குள்ளே ஒரு உறவு இருந்தால் தான் வந்து அந்த நோய் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமைதியாக இருங்கப்பா, அது பரவுறதா இருந்தால் எத்தனை நாளைக்கு முன்னாடியே வந்து கிறிஸுக்கு பரவியிருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஃப்ரீயாக வந்து எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம எல்லாரையும் அப்படி வந்து அவன் சொல்ல, கிளாஸில் வந்து சின் வந்து கிறிஸை பார்த்துட்டு, அவன் எக்ஸிபிஷனுக்கு வருவானா மாட்டானா தெரியலையே அப்படின்னு சொல்லி நின்று கிறிஸையே பார்த்துட்டு இருக்கான். இந்த எக்ஸிபிஷனில் இவன் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.